திரைப்பட தயாரிப்பாளர் இல்லை, திரைப்பட தயாரிப்பாளர் இல்லை, அவரும் இந்த நாட்டினுடைய குடிமகன் தானே. தகுதி வாய்ந்த நபர் இல்லை தகுதி இல்லை அப்படி இல்லைங்க, அப்படி அல்ல. முதலமைச்சர் என்ன நினைக்கிறாரோ அந்த கருத்துக்களைத்தான் வெளியிட முடியுமே தவிர தனிப்பட்ட முறையில் நம்ம டெல்லி பிரதிநிதிகள் தங்கள் கருத்துக்களை சொல்ல இயலாது. குதிரை பேரம் என்று சொல்வதற்கு மத்திய அரசு அது செஞ்சிருக்கு. ஏன்னு கேள்வி பதில் சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். நாளை வேறு இல்லைங்க, வேறு இல்லை. நான் ராஜினாமா பண்ணிட்டு வரலையா 6 மாதத்துக்கு முன்னாலேயே. எனக்கு தேவையில்லைன்ட்டு வந்து இதில் ஜாயின் பண்ண இன்றைக்கி மந்திரியாக இருக்கேன். சிறப்பு பிரதிநிதியாக கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்தவர் திரைப்பட தயாரிப்பாளர் நியமிக்கப்பட்டது வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி. இல்லை பொதுவாக வந்துங்க தமிழ்நாட்டில் இருக்கிற நம்முடைய திருநாவுக்கரசு அவர்கள் மத்திய பிரதேசத்திலே ராஜ்யசபா உறுப்பினராக்கினார். அப்போ யாரும் சொல்ல. மத்திய பிரதேசத்தில் நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்தவர் ஒரு பிரதிநிதியாக போட்டிருக்கிறான்னு மத்திய பிரதேசத்தில் யாரும் கேட்டாங்களா? இங்கே தான் இந்த கேள்விகள் வருகிறது. இந்தியாவிற்குள் எங்கு வேண்டுமானாலும் நாம் மதம், மொழி, ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு மாநிலத்துக்கு மாநிலம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். ஆகவே இதிலே கருத்துக்கள் சொல்வது அவருடைய சூழ்நிலைக்கு ஏற்ப கருத்துக்கள் சொல்லப்பட்டு வருகிறது. இதைத்தான் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். அன்றைய தினம் திருநாவுக்கரசு மத்திய பிரதேசம் அல்லது ராஜஸ்தான், எனக்கு நினைவில்லை, அங்கே ராஜ்யசபா உறுப்பினராக்கி அமைச்சரானார். அப்போ அந்த மாநிலத்துக்கார் ஒன்றும் சொல்ல, இந்தியாவுக்கு கொடுக்குற ஒரு மாநிலம் என்று ஏற்றுக்கொண்டார். ஆகவே ஒவ்வொரு முறையிலும் நாம் எடுத்துக்கொள்கிற நிலையை பொறுத்தான், மனநிலையை பொறுத்தான் இருக்கிறது. திரைப்பட தயாரிப்பாளர் இல்லை, திரைப்பட தயாரிப்பாளர் இல்லை, அவரும் இந்த நாட்டினுடைய குடிமகன் தானே. தமிழ்நாட்டு பிரச்சனைகளை இல்லை பொதுவாக வந்து இல்லை முதலமைச்சர் என்ன நினைக்கிறாரோ அந்த கருத்துக்களைத்தான் வெளியிட முடியுமே தவிர தனிப்பட்ட முறையில் நம்ம டெல்லி பிரதிநிதிகள் தங்கள் கருத்துக்களை சொல்ல இயலாது. இல்லை ஒரே வரையில் சொல்லிட்டு பாருங்க. முதல்வர் என்ன நினைக்கிறாரோ, என்ன கருத்துக்கள் வெளிப்படுத்த வேண்டும் விரும்புகிறாரோ அதை தவிர டெல்லி பிரதிநிதிகள் மற்ற கருத்துக்கள் சொல்வதற்கு இதுவரையிலும் வாய்ப்பில்லை. அதுதான் நடைமுறையாக இருந்து கொண்டு. இல்லை தகுதி இல்லை அப்படி அல்ல. ஒருவரை தேர்ந்தெடுத்த உடனேயே தகுதி இவருக்கு இருக்கிறதா இல்லை இதிலே இல்லையா என்ற கேள்விக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல இயலாது. தகுதி வாய்ந்தவர் எல்லா இடத்திலும் இருப்பார். இப்போ அரசியல் இருக்கிறவருக்கு மட்டும்தான் தகுதின்னு கிடையாது. இதை விட ஆற்றல் மிக்கவர்கள் நல்லா சோசியல் சர்வீஸ் பண்ணுற எத்தனை பேர் இருக்காங்க. அவங்க வந்து முன் வரதில்லை, அவ்வளோதான். வேறு எந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேக்கால செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். தாவேக்கா செய்கிறது வந்து குதிரை பேரம் தான் அப்படின்னு இல்லை அவங்க இல்லை நான் என்ன சொன்னேன், குதிரை பேரம் என்று சொல்வதற்கு மத்திய அரசு அது செஞ்சுருக்கு. மகாராஷ்டிரா என்ன நடந்ததுங்க? அங்கே நடந்த நிகழ்ச்சி எப்படி அப்படியே ஒரு கவர்மெண்ட்டே திருப்பி போட்டாங்களே இல்லையா? அதுக்கு பேர் என்ன? ஆகவே ஒரு இயக்கத்தை வளர்த்துக்கிற போது ஒரு இயக்கத்தில் இருக்கிற நல்ல நடைமுறையை பின்பற்றி மற்றவர்கள் வருவதை வரவேற்க வேண்டுமே தவிர வேறொன்றும் இல்லை. ஒன்று, இதே நிலையில் தான் நாங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கிற போது மதிமுகவில் இருக்கிற கம்பம் ராமகிருஷ்ணன் வந்தார், திமுகவில் சேர்ந்தார். அதே மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் ஏடிஎம்கேல அங்கே போய் சேர்ந்தார். 2 பேரும் அப்போ வந்து 2 பேருக்கு டிஎம்கே சீட் கொடுத்தாங்க. அதுக்கு பேர் என்ன? ஏன்னு கேள்வி பதில் சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். நாளை வேறு இல்லைங்க, வேறு இல்லை தேர்தல் இல்லை விவரத்து இல்லை வேறுங்க இல்லைங்க. ஒரு இயக்கம் நல்ல முறையில் தன் பணியை ஆற்றுகிறது, தமிழ்நாட்டு மக்களுக்கு சிறப்பான முறையில் இந்த பணிகள் அமையப் போகிறது என்று விரும்பினால் யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் வரலாம். இதுதான் அவருடைய ஜனநாயக உரிமை. அந்த உரிமையை அவர்கள் இன்று பயன்படுத்தி கொண்டு ராஜினாமா செய்கிறார்கள். எங்களை பொறுத்தவரையிலும் 120 பேர் வேண்டும் என்றும் 120 பேர் இருக்கோம். எங்களுக்கு இந்த ஷார்ட்டேஜ் கீட்டேஜ் இதெல்லாம் கிடையாது. ஆனாலும் குதிரை பேரம் என்பது இதெல்லாம் சொல்வதை போல வார்த்தை ஜாலங்களை தவிர யார் எதை வேண்டுமானாலும் விருப்பத்திற்கேற்ப நான் பண்ணலாம். நான் ராஜினாமா பண்ணிட்டு வரலையா 6 மாதத்துக்கு முன்னாலேயே. எனக்கு தேவையில்லைன்ட்டு வந்து இதில் ஜாயின் பண்ண இன்றைக்கி மந்திரியாக இருக்கேன். நான் வந்து கஷ்டப்படுகிற போது நான் என்ன செய்வதுன்னு தடுமாறி கொண்டிருக்கிற நேரத்தில் என்னை கைதூக்கி விட்டு இன்றைக்கு ஒரு அமைச்சராக்கி இருக்கிற பெருமை தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர்
நம்முடைய வெற்றி தளபதி நம்முடைய தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சருக்கு தான் அந்த பெருமை இருக்கிறது. அதே போல இந்த 4 பேர் ராஜினாமா செய்துட்டு தாவேக்கால் இணைந்தவர்கள் மீண்டும் அந்த வாய்ப்பு வழங்கப்படும் கிடைத்திருந்தது. இல்லை, நீங்கள் பொதுவாக இந்த கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. இப்போ சூழ்நிலைகள் இல்லை. அன்றைய சூழ்நிலை என்ன நடக்கப் போகிறது என்பது நீங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். வருவாய்த்துறையில் வெள்ளை அறிக்கை வெளியிடுவீங்க? வருவாய்த்துறை வெள்ளை அறிக்கை வேலை இல்லைங்க. நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற போது ஒரே ஒரு அமைச்சர் எழுந்தால் பேசுவதற்கு முன்னாலே சிஎம் சொல்லிட்டாங்க, யாரும் குறுக்கிடாதீங்க, அவங்க ஃப்ரீயாக பேசுன்ட்டாங்க. ஃப்ரீயாக பேசுனாங்களே இல்லையா? அவங்கள கதை சொன்னாங்களே. பவர் நீங்கள் பவர் ஆகிட்டீங்க, ஆனால் பவர் கட் இங்கே இருக்குதுன்னு சொல்லி கிண்டெல்லாம் பண்ணாங்க. நீங்கள் இதெல்லாம் ஆற்காடு வீராசாமி பண்ணது உங்களுக்கு தெரியுமில்ல. ஒரு ஆட்சி போனதற்கு காரணமே பவர் கட் தான் அப்படின்னு அவர் எடுத்துட்டாரு. நம்மளை சொன்னாங்க, எங்கே ஏப்பா அவர் ஒன்று கேட்டாங்க, அதுக்கு மேலே ஒன்று சொன்னாங்க, எப்போ பார்த்தாலும் பகலி உங்களுக்கு பீஸ் கேரில் திருடிட்டு போயிடுறாங்க, கட்டாகுன்னு சொன்னாங்க. இவங்க ஒரே ஒரு கதை சொன்னாங்க தெரியுங்களா, திமுக ஆட்சியில் அணில் கடித்து பீஸ் கேரல் போய் அதனால தான் பவர் கட்டு வருதுன்னு சொன்னாங்களே இல்லையா? இதெல்லாம் இந்த கதையில் எப்போ சொல்கிறது? இதெல்லாம் திருப்பி சொன்னால் நல்லா இருக்காது. இதுக்கு உங்களுக்கு நான் அந்த டைம் பாசிங் இருக்குமே தவிர, எங்களை பொறுத்தவரையிலும் உண்மையிலேயே இந்த அரசு நல்ல திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய தமிழக முதல்வர் வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதியுடைய ஆசை. நீங்கள் படிப்படியாக நான் செய்கிறேன்னு சொல்லி முதலே சொல்லிட்டாரு. எங்களுக்கு ஒரு டைம் கொடுங்க, ஒன்றின் பண்ண ஒன்றாக நாங்கள் செயல்படுத்தி காட்டுவோம்னு சொல்லியிருக்காரு. வெள்ளரிக்கை விட்டுருக்கிறோம் இப்போ நம்ம நிதிநிலையை. ஆகவே அவர் ஒன்றின் பொண்ணு ஒன்றாக சொல்லி கொண்டிருக்கிற போதே குறுக்கோளை ஓட்டக்கூடாது. எல்லோரும் இருக்குதுன்னு சொல்லியிருக்க வேண்டியதுன்னா, ஏன் வானதி சீனிவாஸ் ஜெயிக்கல? மக்கள் மன்றத்திலேயே நிராகரித்தார்கள். பெரிய டேலண்ட் பர்சன் ஆச்சேன், ஏன் ஜெயிச்சிருக்க வேண்டியதுனுங்க?